கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார். இதைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நல்லவராக, நேர்மையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நல்லக்கண்ணு என்று புகழஞ்சலி செலுத்தினார். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வரும் என்று நல்லக்கண்ணோட எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா என்னுடைய வீரம். இதேபோன்று நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள், அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன்தான் அண்ணன் நல்லக்கண்ணு என்று கூறினார். அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன்தான் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் கார்த்தி, தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காமல் மக்களுக்காக சேவை செய்த இதுபோன்ற தலைவரின் இழப்பு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு என கூறினார். நல்லக்கண்ணையா மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வரும் தலைவர். விவசாய மக்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுறது. இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னாங்க கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காம, எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. இதேபோன்று நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன், நல்லக்கண்ணு ஐயா போன்று தானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதாக உணர்ச்சி ததும்ப கூறினார். பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதைத் தொடர்ந்து நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் MS பாஸ்கர், தன்னுடைய 18வது வயதிலிருந்து இன்று வரை அவர் இறக்கும் வரை மக்களுக்காகவே சிந்தித்து, மக்களுக்காகவே உழைத்து தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று புகழாரம் சூட்டினார். தன்னுடைய 18வது வயதிலிருந்து இன்று வரை, அவர் இறக்கும் வரை மக்களுக்காகவே, மக்களை பற்றியே சிந்தித்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே போராடி மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, நல்லக்கண்ணு ஐயா மக்களுக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இப்போ கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எப்படி வாழணும் என்பதற்காக சிறந்த முறையில் வாழ்ந்தவர் அவர். தன் வாழ்நாளிலேயே நாட்டுக்காக உழைத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் வேண்டுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.